ஹாய் மிஸ்டிக் சோல்ஸ், வெல்கம் டு அவர் மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு என்னோடய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். இன்றைக்கி February 1ன்றதுனால மந்த்லி ப்ரெடிக்ஷன் போடுறேன். உங்கள் ஸ்க்ரீனில் 3 முருகர் ஃபோட்டோஸ் வரும். நீங்கள் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. எந்த முருகர் ஃபோட்டோ உங்களோட இன்ட்யூஷனோட கனெக்ட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு சேனலை லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோவோட நம்பர் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போது ரீடிங்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணவங்களுக்கான February மந்த் ரீடிங் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சூஸ் பண்ணவங்களுக்கு February மந்த்துக்கான ரீடிங் பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் சடனாக ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு பழைய விஷயங்கள் ஏதோ ஒன்று முடிவுக்கு வருது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது உங்களுக்கு நடக்கும்போது ஷாக்காக இருக்கும். பட் ஆனால் பழைய விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு புது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வர முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க இப்போ இதுவா அதுவான்ற குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இது கரெக்டாக இது பண்ண முடியும். ஏதாவது ஒரு டிசைட் பண்ணணும், ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணி ஆகணும். இப்போ என் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேரிடான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்கள் அம்மா உங்கள் ஒய்ஃப் இந்த இவங்களுக்குள்ளே ஒரு இடத்துல நீங்கள் ஒரு யார் சொல்கிறது கரெக்டு, யார் பக்கத்தில் நம்ம நிற்கிறது அப்படின்றத நீங்கள் அந்த இடத்துல குழப்பமாகாமல் கரெக்டாக டிசைட் பண்ணணும். அதுதான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மந்த்து உங்களுக்கு இருக்கிற ஒரு இது. தென் நீங்கள் போன மாதம்லாம் ஓவர் ஒர்க் லோடு, அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டடியாக கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த பழைய ப்ரெஷர்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் மறுபடியும் அந்த ஒரு ஃபேஸ், ஒரு குட் ஃபேஸ் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது இந்த மாதம். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆனால் லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபோட்டோ சூஸ் பண்ணவங்களுக்கான February மந்த் ரீடிங் பார்க்கலாம். ரெண்டாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங், மாத ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருப்பீங்க. என்ன பண்ணுறது, என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருப்பீங்க. அடுத்து என்னென்னா, எமோஷ்னலாக ஸ்டக்காக இருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் இந்த மாதம் முக்கியம். ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இதில் ஒரு முக்கியமான ப்ளே பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே அப்படி பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்போ தான் ஸ்லோவாக ஒரு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட், அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் உள்ள சார்பாக யாரோ ஒருத்தவங்க உண்மையை சொல்ல போகிறாங்க. நீங்கள் அந்த எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல போல்டாக பேசுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட் கிளியர் ஆகும். அந்த டைமில் அது கிளியர் ஆன உடனே உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஒரு வேலை கிடைக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லையா, இல்லை உங்களுடைய பர்சனல் க்ரோத்தில் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ க்ரோத் இருக்குது. மூணாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணவங்களுக்கான February மந்த்துக்கான ரீடிங் பார்க்கலாமா? மூணாவது ஃபோட்டோ தேர்ந்தெடுத்தவங்களுக்கான ரீடிங்கு, மந்த்லி ஃபஸ்ட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் டெசிஷன் ப்ரெஷர் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வேலையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், இல்லை மணி வைஸாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது.
ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா இருக்குது. குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஏதாவது நடக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை லைக் ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த மந்த் நடுவில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு வித பயம், ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சோ, ஒரு ரிக்ரெட் இருக்குது. நம்ம தப்பாக ஏதோ பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ரிக்ரெட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓவர் திங்க்னால தான் இந்த ஒரு தேவையில்லாத ஒரு பயம். ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்களாக உங்கள் மனசுக்குள்ளே வந்து அந்த ஒரு பதட்டம் வருது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். அதனால் வந்து அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து நைட்லாம் தூங்காமல் செய்யாமல் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பதட்டமாகவே அந்த மந்த் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த பதட்டம், அந்த பயம் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து சாஃப்டாக காமாக ஹேண்டில் பண்ணும்போது அந்த பதட்டமே தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து பதட்டப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே உங்களோட எனர்ஜி தான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. மற்றபடி நல்லா தான் இருக்குது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸ்ஸிங் ஃபார் யுவர் சோல். தேங்க்யூ.